ஹலோ உறவுகளே, இன்னைக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம கோவிந்த வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா இன்னைக்கு காலேஜில் ஐவி கூப்பிட்டு போகிறாங்க. 7:30 மணிக்கு வரதா பிளானு. அதனால் ஒரு 4 பேர் கரெக்டாக 7:30 மணிக்கு வந்துட்டோம். இப்போ 4 பேர் 8:30 மணிக்கு வந்துட்டு இங்கே போஸ் வேறு கொடுக்குறாங்க. கேப் வர கேப்பில் என்னை ரோஸா மாற்றிட்டான். கேப் வந்ததுக்கப்புறம் 4 பேர் ஏறி பாதி தூரம் போயிட்டுருக்கோம். சீக்கிரம் இன்னொரு கேப் புக் பண்ணி வாங்கடானா வண்டி மேலே உட்காந்து இன்ஸ்டன்ட் எடுத்து போட்டுனுக்குறானுங்க. வர சொன்னது என்னவோ 9 மணி தான். ஆனால் நாங்கள் 9:45 தான் போனோன்னே 2 கோவிந்தன்ஸை மீட் பண்ணோம். உள்ளே நம்ம அக்கா நம்ம கிளாஸ் பசங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரே பசி வேற காலையில், அதனால டீ குடிச்சிட்டு இன்னொரு காலேஜுக்கு தான் போயிருந்தோம். அந்த காலேஜுக்குள்ள போனால் கேன்டீனில் உட்காந்து நம்மளை விட்டு சாப்பிட்டு இருக்கானுங்க. எப்படி உட்காந்து சாப்பிட்டு நான் இங்கே ஒருத்தன் புடிங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் சாப்பிட்டு தான் ஜூஸ் குடிப்பாங்க. நாங்கள் ஜூஸ் குடிப்போம் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் பப்ஸ் சாப்பிடுவோம், நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஜூஸ் குடிப்போம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக ஒரு 11:30 மணிக்கு போகலாம் அந்த தேட்டருக்குள்ளே போயிட்டோம் காலேஜில். அப்புறம் அங்கே ஒரு ஜெர்மன் ஃபிலிம் ஒன்று போட்டு காமிச்சாங்க. நல்லா இருந்தது. பட் சப்டைட்டில்ஸ் பார்த்து படித்தோம். அப்போ கூட கொஞ்சம் புரிஞ்சுது. ஸ்டோரி வந்து சூப்பராக இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் தான் அப்படின்னு நினச்சேன். போகிற வழியில் நம்மளை விஆர் மால் பிடிச்சின்னு போயிட்டாங்க. ஆனால் வரலனாலும் கேட்கல, வேறு கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி ஒன் டைம்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு ஆப்பிள் ஃபேன் பாயா, அதனால் போனவொடனே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம போயிருந்த சாம்சங் ஃபேன் பாய், அதனால் சாம்சங் ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கேமிங் தான் அப்படி சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டேன். அங்கே போய் நிறைய கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க வந்து கேம்ஸ் செகண்ட் ஹேண்டில் வாங்கவும் செய்கிறாங்க, சேலும் பண்ணுறாங்க. நிறைய கன்சோல் செகண்ட் ஹேண்டில் சேல் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கவும் செய்வாங்க. அப்புறம் நிறைய மொபைல் சேல் பண்ணுறாங்க, அந்த ஆக்சசரிஸும் சேல் பண்ணுறாங்க. என்னை வந்து கேமராக மாற்றின 2 கேம் எதுனா, ஒன்று மைண்ட் கிராஃப்ட், நெக்ஸ்ட் காட் ஆஃப் வார். எல்லா கேமுமே பிடிக்கும். பட் இந்த 2 கேம் வந்து ரொம்ப ஃபேவரட் எனக்கு. நாங்கள் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது PS5 டெஸ்டிங் இருக்குடா வா விளாட்லாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டானுங்க. அங்கே அப்படியே விளையாடி முடிச்சுட்டு கொஞ்சம் காமிக்ஸ்லாம் இருந்தது. நெக்ஸ்ட் அப்கமிங்கில் காமிக்ஸ்னு படிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். புக்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் வேறு சுவிச் ஆஃப் ஆக போகுதுன்னு நம்ம கோவிந்தி ஃபோனை வாங்கி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன் பட்டுன்னு. கடைசியாக டாய் செக்ஷனை சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தோம். போனோடனே ஒரு சிக்கன் ரைஸ் கடை. என்ன பிரச்சனைனா 3 சிக்கன் ரைஸ் கடை ரைனாகவே இருக்குது. அதில் கஷ்டப்பட்டு ஒரு சிக்கன் ரைஸ் கடை சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே கிளம்பி நம்ம கோவிந்தன் அவன் வீட்டில் விட்டு நம்ம தம்பி எத்தனை வீட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் இல்லை அப்படியே தூங்கிட்டேன். நீங்கள் 11 மணிக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஆதித்யா டிவி பாருங்கள். நம்ம MSC தான் டைரக்ட் பண்ணி நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு பார்க்கலாம். நல்லது நீங்கள் நல்லதே நடக்கும்.